ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரியா மைத்திலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். டிமார்ட்டு தாங்க, ஆவடி பக்கத்தில் வந்திருக்கோம். பசங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே அடம் பிடிச்சாங்களா, இருக்கவே இருக்குது ஆவடியில் டிமார்ட். ஓகே போகலாம். ஏன்னா அங்கே மட்டும்தான் உள்ளே போனால் வெளியில் வர டைமிங்கே தெரியாது. சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்போம், பார்த்த பொருளே பார்த்துட்டே இருப்போம். வாங்க ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு பார்க்கலாம். ஓகே, அப்படியே திரும்பி வாட்டர் கேன் பக்கம் போயிடலாங்க. நல்லா இருக்கா? எல்லாமே ஸ்டார்டிங் 99 ருபீஸ்லேருந்தே இருக்குங்க. வாட்டர் கேன்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் செக்ஷனுமே வச்சுருந்தாங்க. பார்த்தோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் என்னென்ன கலெக்ஷன் புதுசாக இருக்குதுன்னு பார்க்க போனால் எதுவும் இல்லைங்க. அப்படி நைட்டி பக்கம் வாங்க, நம்ம சைஸுக்கு எந்த நைட்டியுமே இல்லைங்க. சரி டாப்பையாவது பார்ப்போன்னுட்டு அக்கா டாப் பக்கம் போயிட்டாங்க. இதெல்லாம் நல்லா பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக இல்லை. 1000 தாங்க. எங்கே டாப் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து ஊறுகாய் பக்கம் வந்துடுவாங்க. பார்த்திங்களா, எல்லா வகையான ஊறுகாயும் இருக்குதுங்க. ஆனால் டிமார்ட்டில் ஸ்நாக் ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. தாராளமாக வாங்கலாம். வெளியில் வாங்குறத விட இங்கே கம்மி தான். அதே மாதிரி ஜூஸ் பாட்டிலுமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க சம்மர்ன்றதுனால. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டோம் நாங்கள். என்னென்னா டிமார்ட் 2 ஃப்ளோர் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 ஃப்ளோர் உள்ளேயே என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ எல்லாமே குவிச்சு வச்சுருக்காங்க. பட் ரேட்டு வெளியே விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன இதில் டிமார்ட்டில் ரொம்ப கம்மி அப்படின்னு பார்க்க போனால், நமக்கு வாட்டர் கேனும் ப்ளஸ் ஸ்நாக் ஐட்டம் தாங்க ரொம்ப கம்மி. எங்களால் முழுசாக பண்ண முடியல, ஏன்னா அங்கே நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஷாம்புங்க. ஆனால் புது பிராண்டு எதுவும் புதுசாக வந்த மாதிரியே இல்லைங்க. ஆல்ரெடி இருந்த பிராண்டு தாங்க அங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க. ஏதாவது புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே அங்கே இல்லைங்க. எல்லாமே நம்ம ட்ரை பண்ணதாக தாங்க இருக்குது. இது ஃபுல்லாகவே ஷாம்பு சோப் ஐட்டம் தான். அடுத்து எங்கே போகலான்னு பார்த்துட்ருந்தாங்க. சரி பசங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போயிடலான்னு சொல்லி நாங்களும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து எங்கே போனாங்க, குழந்தைங்களோட ட்ரெஸ் ஐட்டம் தான். 1 இயர் பேபிக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த பிங்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ட்ரேலெல்லாம் இந்த 100 ருபீஸு 200 ருபீஸுன்னுட்டு நிறைய பனியன்ஸு ஷார்ட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அபவ் 10 இயர்ஸுக்கு மேலே கூட போடலாம் போலங்க. கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக தான் இருந்துச்சு. அப்படியே திரும்பி வந்தோம். இவங்க 3 பேரும் என் பசங்க தாங்க. பனியன் நல்லா இருக்கா, பட் ஆனால் இந்த சைஸில் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு லைக்கை போட்டுருங்க. காரணமே இல்லாமல் அவங்க ஒரு சைஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியணும் இல்லையா அங்கே என்னென்ன சைஸில் இருக்குன்னுட்டு. ஸோ பாருங்கள், 1 இயர் பேபிக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். சம்மருக்கு நல்லாவே இருக்கும். 79 தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க.
இதில் ஒரு 2 பனியன் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க பசங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி 2 பனியன் எடுத்துட்டாங்க. 150 தான். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு எடுத்துட்டாங்க. அடுத்து ஃபேண்ட்டுங்க. அக்காவுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க ஹைட்டுக்கு எதுவுமே அங்கே இல்லைங்க. எல்லாம் கொஞ்சம் முட்டிக்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ அக்கா அந்த மாதிரி எப்போவுமே வேர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் டீசெண்டாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு சார்ட்ஸ் வேணும்னா தாராளமாக டிமார்ட் போகலாம். அங்கே நிறைய இருக்குங்க சார்ட்ஸ் எல்லாம். கம்மியாகவும் இருக்குது. 300 தாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸே. இன்னொரு ஒரு அதிசயம் என்னென்னா, ஜீன்ஸே 350 தாங்க. பட் ஆனால் அது நிறைய சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மல்டி கலர்ஸ், மிங்கிளான கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் 300 தாங்க. வாங்க வேறு ஏதாவது பார்க்கலாம். என்ன இருக்குது பார்த்திங்களா? இப்போ தானே அந்த பனியன் பார்த்தாங்க, மறுபடியும் அந்த பனியன் கிட்டேயே போயிட்டாங்க பாருங்கள். அப்படி தாங்க பார்த்த பொருளையே பார்த்து 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. ஓகே, எவ்வளோ பில் வந்திருக்கோன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இந்த மாடல் எப்படி இருக்குது? இதில் வேற என் பாப்பா நடுவில் வந்து நாட் அலௌடு மம்மின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். இது பீங்கா சைடுங்க. ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் ஒன்றும் கம்மியே கிடையாதுங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது, அவ்வளோதான். அங்கே எதுவுமே கம்மி கிடையாதுங்க. இதே ரேட்டுக்கு வெளியும் கிடைக்கிது. என்னென்னா இங்கே வந்து ஒரே இடத்துல கிடைக்குதுங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தாங்க கம்மி. இதெல்லாமே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் செட்டு நல்லாவே இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற ஆவடி டிமார்ட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது அக்காவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான், டிமார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் ரேட்டு எவ்வளோ, மற்ற கடையை விட இங்கே எவ்வளோன்னு கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க. கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் அக்கா உள்ள வருவாங்க. புதுசாக இருக்க இடம்ன்றதுனால சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன பெஸ்ட்டாக இருக்குது, என்ன ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது எல்லாமே பூஜை ஐட்டம்ஸ் தான். ஆனால் ஒரே ரேக்கில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம். ஸ்கூலுக்காக டிஃபன் பாக்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்குங்க. ஷூ ஐட்டம்ஸ் வந்தாச்சு. அக்கா அவங்க பையனுக்காக ஷூ எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னால், இவங்க பார்த்து சூஸ் பண்ண ஷூஸை அவங்க கண்டிப்பாக எடுக்கவே இல்லைங்க. அவங்களா விருப்பப்பட்டு சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. மொத்தமே 5 செட்டு எடுத்தோங்க செப்பலே. 279. கலர்ஸ் நல்லாயிருக்கு. பார்த்து செலக்ட் பண்ணால் அவங்க கடைசியில் நோ சொல்லிட்டாங்க. அவங்க விருப்பம் போல் தான் எடுத்துட்டாங்க. வீடியோ எடுக்கிற கேப்பில் ஒருத்தவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. ஆமாம், எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் சிரித்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. டாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா? அது யாருன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் தாங்க அது.
பார்த்தீங்களா, இந்த ஏஜ்லேயும் டாய்ஸ் பக்கம் தான் போகுது அவங்களுக்கு. டாய்ஸ் பார்த்தாலே ஏஜ் இவ்வளோன்றதை மறந்துடுறோம் இல்லையா? இந்த பொம்மையோட ஃபேஸும் அக்காவோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆமாம் தானே, அதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. எங்கன்னா வராங்களா பார்த்தீங்களா? வர மனசு வரல அந்த செக்ஷன் விட்டு வெளியே வர. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எந்த இடம்ன்றது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.